श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति प्रभावपद्धति श्लोकम् 78 अस्त्रभूषणदयैव केवलं विश्वमेतदखिलं बिभर्ति यः अक्लमेन मणिपादुके त्वया सोऽपि शेखरदयैव धार्यते பதபதார்த்தம் ஹே மணிபாதுகே வாராய் கல்லிழைத்த பாதுகையே யஹ யாதொரு பெருமாளானவர் கேவலம் துணையில்லாமல் அகிலம் சமஸ்தமான ஏதத்து இந்த விஸ்வம் பிரபஞ்சத்தை அஸ்திரபூஷண தயாயேவ ஆயுதமாகவும் அலங்காரமாகவுமே பிபர்த்தி தூக்குகின்றாரோ சோபி அந்த பெருமாளுக்கும் துவயா உன்னால் அக்லமேன ஸ்ரமமில்லாமல் சேகரதயா ஏவ தலைக்கு அலங்காரமாகவே தாரியதே தரிக்கப்படுகிறார் அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது பெருமாள் இந்த சிருஷ்டியையே மொத்த இந்த பிரபஞ்சத்தையே எப்படி தாங்குறார் அப்படின்னா தன்னுடைய ஆயுதமாகவும் அலங்காரமாகவும் தாங்குறாராம். இதை அதிகார சங்கிரகத்தில் ரொம்ப அழகான ஒரு பாசுரமாக சுவாமி ஏற்கனவே சாய்ச்சிருக்கார். அந்த பாசுரத்தை புரிஞ்சுட்டாதான் இதை எப்படி இவர் தாங்குறார்ன்றது நமக்கு புரியும். புருடன் மணிவரமாக பொன்னாமூல பிறகிருதி மறுவாக மான் தண்டாக தெருள் மருள்வாள் உரையாக ஆங்காரங்கள் சார்கம் சங்காக மனம் திகிரியாக இருடி இகங்கள் ஈரைந்தும் சரங்களாக இருபூதமாலை வனமாலையாக கருடன் உருவாம் மறையின் பொருளாம் கண்ணன் கரிகிரி மேல் நின்றனைத்தும் காக்கின்றானே அப்படின்னு ஒரு பாசுரம். அதில் புருடன் மணிவரமாக, அதாவது இந்த ஜீவாத்மாக்கள்லாம் நம்மலாம் பெருமாளுக்கு மணியாக இருக்கும், கௌஸ்துபமாக இருக்கும். புருடன் மணிவரமாக பொன்றாமூல பிரகிருதி மறுவாக, மூலப்பிரகிருதின்றது பெருமாளோட ஸ்ரீவத்சம். அடுத்தது மான் தண்டாக, மகான்ற ஒரு தத்துவம், அது பெருமாளோட கௌமோதகி அந்த கதையாக இருக்குது. தெருள் மருள் வாழ் உரையாக, தெருள் மருள், தெருள்னா ஞானம், மருள்னா அஞ்ஞானம். அந்த ஞானம்ன்றது கத்தி, அஞ்ஞானம்ன்றது அஞ்ஞானம்ன்றது அந்த கத்தியோட உரை, அது மறைச்சி வச்சிருக்கு. அந்த ஞானத்தை மறைச்சி வைக்கிற உரை எது? அஞ்ஞானம். ஞானம்ன்ற அந்த உரை, அந்த ஞானம் இந்த வாளோட உரையில் மறைஞ்சு இருக்கு, அஞ்ஞானம்ன்ற உரையில். ஆங்காரங்கள் சார்கம் சங்காக, அகங்காரம்னு சொல்லுவோம். தாமச அகங்காரம், சாத்வீக அகங்காரம். தாமச அகங்காரம் தான் சார்கம், சாத்வீக அகங்காரம் தான் சங்கு. மனம் திகிரியாக, மனசுன்றது பெருமாளோட மனசுங்கிறது தான் சுதர்சன சக்கரம். அடுத்தது இருடீகங்கள் ஈரைந்தும் சரங்களாக. இருடீகங்கள் அப்படின்னும் போது இந்த கர்மேந்திரியம் ஞானேந்திரியம், இது 5 அது 5, இது 10 சரங்களாக அம்புகளாக இருக்கான். அடுத்தது இருபூதமாலை வனமாலையாக. இருபூதமாலைன்றது 5 தன்மாத்திரைகள் ப்ளஸ் 5 பஞ்சபூதம். தன்மாத்திரைன்றது ரூபரசகந்த ஸ்பர்ஷ சப்தம்னு சொல்லுவோம். பஞ்சபூதங்கள்ன்றது பிருத்திவி தேஜோவாயு ஆகாசம்னு சொல்லுவோம். ஆக இந்த 5 தன்மாத்திரையும் 5 அந்த பஞ்சபூதங்களும் சேர்ந்தது தான் வனமாலையாக இருக்குது, பெருமாள் சாத்தின்னு இருக்கிற வனமாலையா. ஆக இந்த மொத்த தத்துவத்தையே அங்கே சொல்லிட்டார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில், இந்த பாசுரத்தில். கருடன் உருவம், கருடனோட உருவத்தில் மறையின் பொருளாம். வேதமே ஒரு பொருள்னா அது வேதத்தோட முழு சாரமாக பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறது தான் அந்த பாசுரம். இப்படி தான் பெருமாள் ஆயுதமாகவும் அலங்காரமாகவும் இந்த பிரபஞ்சத்தை தாங்கின்னு இருக்கார். இத்தனையும் அவரோட உடம்புல இருக்குது. பஞ்சபூதங்கள், தன்மாத்திரைகள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், இந்த ஜீவன், மூலப்பிரகிருதி, மகான், இது அத்தனையுமே பெருமாளோட உடம்புல பெருமாளுக்கு ஆயுதமாகவும் அலங்காரமாகவும் இப்பேற்பட்டதை கேவலம் துணையில்லாமல் அவர் அத்தனையும் தாங்குறார். அப்படின்னா எப்பேற்பட்டவர் அவர் நினச்சி பாருங்க. இன்ஃபேக்ட் அந்த இதில் அந்த பெருமாளோட அந்த இதை சொல்லும்போது, இன்ஃபேக்ட் அந்த பிரம்மசூத்திரத்தில் சொல்லும்போது, அந்த சித்தென பாசுரத்தில் அதோட பெருமாள் அந்த அவரோட தன்மையை விவரிக்கிற விதம் இருக்குமே, அது ரொம்ப அழகாக இருக்கும்.
அந்த மாதிரி பெருமாள் இப்பேற்பட்ட பெருமாள் இவ்வளோ கல்யாண குணங்களோட இத்தனையும் தன்னோட உடம்புல ஆயுதமாகவும் அலங்காரமாகவும் தாங்கின்னு இருக்காரே, அப்பேற்பட்ட பெருமாளை துவயா உன்னால் அக்லமேன சிரமமில்லாமல் சேகர தயா ஏவ தலைக்கு அலங்காரமாக, தலைக்கு அலங்காரம்ன்றது இங்கே நம்மாண்டவன் வியாக்கியானம் என்னென்னா, ஒரு புஷ்பத்தை வச்சுக்கிறமை, நம்ம தலையில் ஒரு புஷ்பத்தை எப்படி எடுத்து வச்சுப்போமோ அந்த மாதிரி பாதுகையானவள் பெருமாளை தலையில் சூடின்னு இருக்காளாம். பிரயாசை இல்லாமல் கஷ்டப்படாமல் தலையில் வைத்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு வியாக்கியானம். அதாவது ஒரு பூ அப்படின்னு சொல்லும்போது அது எவ்வளோ மென்மை, எவ்வளோ அது சந்தோஷம். முதல்ல அதை எடுத்து நம்ம அது தலையில் வச்சுக்கும்போது அது எவ்வளோ அழகை கொடுக்கறது, அது எவ்வளோ சாஃப்ட்டு, இத்தனை குணங்கள் அதுக்கு நம்ம சொல்கிறோம். அந்த மாதிரி இவ்வளோ கஷ்டப்பட்டு பெருமாள் இத்தனையும் தாங்குறார் உடம்புல. ஆனால் அப்பேற்பட்ட பெருமாளை அவ்வளோ சாஃப்டாக இருக்கிற அந்த பெருமாளை, அவ்வளோ சூடிண்டா அவ்வளோ அழகாக இருக்கிற அந்த பெருமாளை தலைக்கு கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் பாதுகையானவள் ஒரு பூவை எடுத்து தலையில் வச்சுக்கிற மாதிரி பெருமாளை தன்னோட தலையில் தாங்குறா அப்படின்னு ஒரு அழகான ஒரு ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்தோட தாத்பரியம் என்ன அப்படின்னா, இந்த எல்லா உலகமுமே பெருமாளுக்கு கட்டுப்பட்டதாக இருக்குது. ஆனால் அப்பேற்பட்ட பெருமாளானவர் பாதுகைக்கு கட்டுப்பட்டவளாக இருக்கார். ஏன்னா அவள் அப்படி அனாயாசமாக ஒரு பூவை எடுத்து தலையில் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஈஸியான இதுவாக அதை சந்தோஷமான ஒரு விஷயமாக அதை அவள் பண்ணும்போது பெருமாள்வே பாதுகைக்கு உட்பட்டவராக ஆகிறார் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தோட கருத்தடியேன். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹ.